அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் பாக்கியராஜ். நான் ஜெயின் சொட்டு நீர் பாசனத்தில் பணியாற்றுறேன். இப்போ ஜெயின் சொட்டு நீர் பாசனத்தின் மூலயமா விவசாயிகளுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ண போகிறோம், பண்ணிகிட்டு இருக்கோங்கிறத சொல்கிறேன். ஒரு சுருக்கமாக சொல்கிறேன். ஸோ சொட்டு நீர் பாசனம் அமைப்பதற்கு தமிழக அரசால் வழங்கப்படும் மானியம் பார்த்தீங்கன்னா 100%, 75% இருக்குது. அந்த 100% பார்த்தீங்கன்னா சிறு குறு விவசாயிகளுக்கு பொருந்தும். 100% மானியம். அதில் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.5 ஏக்கர்லேருந்து 5 ஏக்கர் சிறு குறு விவசாயிகள் அடங்குவாங்க. பெரிய விவசாயிகளுக்கு 5 ஹெக்டர், அதாவது 12 ஏக்கர் வரைக்கும் 12 ஏக்கர் வரைக்கும் நம்ம பயன்படுத்திக்க முடியும், சொட்டு நீர் பாசனம் அமைக்க முடியும். ஸோ அதுக்கான வேலைகள் நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெக்டருக்கு 1,36,000 வரைக்கும் வெஜிடபிள் மற்ற கிராப்புகள் கிடைக்கும். சுகர் கேன் கரும்பு சாகுபடிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெக்டருக்கு கூடுதல் மானியம் கிடைக்கும். கிட்டத்தட்ட ஒரு ஹெக்டருக்கு 1,79,000, அதாவது 1,80 வரைக்கும் மானியமாக பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு ஹெக்டருக்கு 1,79,000 மானியமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இது இல்லாமல் மரப்பயிர்களுக்கு, சவுக்கை போன்ற பயிர்களுக்கும் சொட்டு நீர் பாசனம் நம்ம அமைச்சு கொடுத்துட்ருக்கோம். அதுவும் இப்போ போர்ட்டலில் கவர்மெண்ட்டில் வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமது நிறுவனம் பார்த்தீங்கன்னா உலகளாவிய 120 நாடுகளில் பயணிக்கிறோம். அதில் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ தமிழகத்திலையும் உடுமலைப்பேட்டை, பழனிக்கு அருகாமையில் உள்ள உடுமலைப்பேட்டைக்கிட்ட இளையமுத்தூருங்கிற வில்லேஜில் மிகப்பெரிய அளவில் R&D நம்ம வச்சுருக்கிறோம். 1700 ஏக்கர் அளவில் R&D விவசாயிகளுக்கு என்னென்ன பயிர்கள் ஹை டென்சிட்டி, இந்த மாதிரி தென்னை, இந்த மாதிரி மா, அப்புறம் நெல்லி, இந்த மாதிரியான வெரைட்டிஸ்லாம் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். எல்லா கிராப்பையுமே பேடி அதெல்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ மெட்டீரியலும் அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும். எங்களோட நோக்கமே விவசாயிகளுக்கு தலைமுறை கடந்து பயணிக்கணும். அந்த மாதிரியான குவாலிட்டியான மெட்டீரியல்ஸை நாம் கொடுத்துட்ருக்குறோம். ஸோ அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது. அது மாதிரி நல்ல குவாலிட்டி, ரொம்ப லோ மார்ஜின், ரொம்ப பார்த்தீங்கன்னா லோ ப்ரைஸில் நாம் கொடுக்குறோம். இந்த விலைக்கு மற்ற எந்த நிறுவனங்களும் வழங்க முடியாத அளவுக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ எங்களுடைய இது பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொட்டு நீர் பாசனம் கொடுக்குறோம், PVC பைப்பு கொடுக்குறோம், போர்வெல் பைப்பு கொடுக்குறோம், சீவேஜ் வாட்டர்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ரெண்டாவது திசு வளர்ப்பு வாழை, இந்த மாதிரி திசு வளர்ப்பில் இந்தியாவிலேயே போமகிரானேட் மாதுளை நம்ம சப்ளை பண்ணுறோம். இந்த மாதிரி கிராஃப்டிங்கில் மாங்கன்று கொடுத்துட்ருக்கோம். நம்ம சாத்துக்குடி, இந்த மாதிரி நிறையா உங்களுக்கு பிளான்ஸும் நம்ம சப்ளை பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நல்லா விவசாயிகள் வாங்கிட்டு நல்ல ஈல்டு எடுத்து அவங்க நல்லா மகிழ்ச்சியாக இருக்காங்க. ஒரு விவசாயி நல்லா பணக்காரராக, கோடீஸ்வரராக ஆகணும் அப்படின்னா நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா கிராப்பை தேர்வு பண்ணணும். அந்த கிராப்பில் ஜெயினோட சொட்டு நீர் அமைச்சு ஜெயினோட டெக்னாலஜியை பயன்படுத்தும் போது அவங்க நீர் மேலாண்மையை சரி விகிதத்தில் கொடுத்து ஃபெர்டிகேஷன் கொடுக்கும்போது அவங்களோட ஈல்டை இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஒரு விவசாயி பொறுத்த வரைக்கும் குறைவான தண்ணி பாய்ச்சினாலோ, அதிகமான நீர் பாய்ச்சினாலோ, சரிவர பாய்ச்சினாலும் ஈல்டை அஃபெக்ட் ஆகும். அதெல்லாம் இல்லாமல் நாம் அக்ரானமிக்கல் சப்போர்ட்டை ஃப்ரீயாக நம்ம எடுத்து கொடுத்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போதைக்கு நம்மகிட்ட ஒரு சாம்பிள்ஸ் ஸ்டால் வச்சுருக்கிறோம். என்னென்ன பொருட்கள் எது எதுக்கெல்லாம் பயன்படுதுங்கிறத ஒரு ஓரியன்டாக நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது எடுத்து காமிக்குவா சார்? இப்போ இது ஓகே. இது உங்களுக்கு திசு வளர்ப்பு வாழை. இந்த திசு வளர்ப்பு வாழை ரெட் பனானா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏலக்கி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூவன் இருக்குது, மொந்தன் இருக்குது. நம்மக்கிட்ட திசு வளர்ப்பு வாழை நிறைய வெரைட்டிஸ் அவைலபிள் இருக்குது. இப்போது நேந்திரன், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பூவன், கற்பூரவல்லி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி இப்போ வெரைட்டிஸ் நிறையா இருக்குது. ஒவ்வொன்றும் சீசனில் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. ஸோ இப்போ சாதாரண கட்டைக்கும் திசு வளர்ப்பு வாழைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோன்னா, கட்டையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஈல்டு உங்களுக்கு குறைவாக இருக்கும். நிறைய வைரஸ், தொற்று கிருமிகள் நிறையா போகும். அதை அவாய்ட் பண்ணி மோர் வைரஸை எல்லாத்தையும் எடுத்துட்டு நல்ல செடியை நம்ம நல்ல ஆரோக்கியமான குழந்தைய விவசாயிகள் கொடுக்குறோம். மோர் ஈல்டை கொடுக்க முடியும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு செவ்வாழை 14 மாதங்கள் அறுவடைக்கு வருது அப்படின்னா, ஸோ உங்களுக்கு இந்த தான். ஸோ இந்த மாதிரி ரூட் ஃபார்மிங்லாம் பக்காவாக இருக்கும். செவ்வாழை 14 மாதங்கள் வருதுன்னா நம்ம 12 மாதத்துக்கு அறுவடையை முடிக்க முடியும். ஈல்டும் நல்லா இருக்கும். வித் ஜெயினோட ட்ரிப்பும் டெக்னாலஜியும் நீர் மேலாண்மையும் சிறப்பாக கொடுக்கும்போது விவசாயிகளோட வாழ்வாதாரத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நாங்கள் உறுதுணையாக இருக்கிறோம். ஸோ இந்த கிராப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எளிமையாக நடவு பண்ணுற காஸ்ட் குறைவாக இருக்கும். ஸோ நடவு பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. கீழே அந்த ஃபங்கஸ்லாம் வராமல் இருந்து எல்லாமே பண்ணி கொடுப்போம். அக்ரானமிக்கல் சப்போர்ட் இருக்கும். ஸோ அந்த விஷயங்களுக்காக தான் பண்ணுறோம். இதுவும் எடுக்கிறீங்களா சார்? ரூட் ஃபார்மிங் நல்லா இருக்கும். ஒரு விவசாயி 14 மாதங்கள் 15 மாதங்கள் அறுவடை நேரத்தை எடுத்துப்பாங்க. ஸோ நம்மளோட செடி ஒரு 12 மாதங்கள்லேயே அறுவடைக்கு வந்துடும் சார். பட் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
எந்த விதமான ஒரு வைரஸ் தொற்றுமே இருக்காது. நோய் தொற்றுகள் இல்லாமல் க்ளீனாக நல்ல ஒரு குழந்தைய வந்து ஆரோக்கியமான குழந்தைய நம்ம விவசாயிகள் கொடுக்குறோம் அப்படிங்கிறத மகிழ்ச்சியாக இருங்க. இதை நம்ம வாங்கி பயனடையும் பொழுது ஸோ வந்து நல்லா ஈல்டை எடுக்கிறதால விவசாயி வந்து நல்லா மென்மேலும் பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடைய முடியும். எல்லாரும் ஜெயினுடைய சிசி பிளான்ஸை பயன்படுத்தி நல்லா வந்து அக்ரிகல்ச்சர் விவசாயம் செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதாவது இப்போ சொட்டு நீர் பாசனம் அமைக்கிறதுக்கு இந்த ஃபில்டர் டிஸ்க் ஃபில்டர் கொடுக்குறோம். இந்த உலகத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பெஸ்ட் ஃபில்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மண்ணை பூமியை சொல்லுவோம். என்ன டஸ்ட் வந்தாலும் அரெஸ்ட் பண்ணிட்டு நல்ல தண்ணியே இந்த பூமி மண்ணு கொடுக்குது. அந்த மாதிரி நல்லா குவாலிட்டியாக வந்து வேர்ல்டு வைடு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சிஸ்டமேட்டிக்கான ஃபில்டர் கொடுக்குறோம். இந்த ஃபில்டரை பொறுத்த வரைக்கும் டிஸ்க் ஃபில்டர்னு சொல்லுவோம். இது கவர்மெண்ட் அரசு மானியத்துலேயும் இருக்குது. ரொம்ப கிளியரான தண்ணியை வந்து நம்ம செடிங்களுக்கு வந்து கொடுத்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக கொடுக்குறோம். அதே மாதிரி வந்து ஸ்க்ரீன் ஃபில்டர், இதுவும் இந்த 100 மைக்ரான் அந்த மாதிரி கொடுத்துட்ருக்கோம் சார். இதோட பர்பஸ் வந்து உங்கள் தண்ணியில் இருக்கிற டஸ்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணி நல்ல தண்ணியை கொடுக்கறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஃபில்டர். இல்லை இதில் வந்துங்க உப்பு கட்டிடுச்சுன்னு என்ன உப்பு கட்டி உப்பு இல்லை அதாவது பொதுவாக என்னன்னு கேட்டிங்கன்னா இது பராமரிப்புங்கிறது ஒரு 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 பார்ட். இந்த சொட்டு நீர் பாசனம் அப்படிங்கிறது ஒரு சயின்ஸ். இந்த சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பைப்பில் எந்த டியூப்பில் எவ்வளோ தண்ணி எவ்வளோ எப்படி கொடுக்கணுன்னு இருக்குது. உங்களோட தண்ணியை நாங்கள் வந்து டெஸ்ட் பண்ணுவோம். டெஸ்ட் பண்ணி அதில் எவ்வளோ உப்பு இருக்குது, என்ன வந்து பிஹெச், என்ன பிபிஎம் இருக்குது, எல்லாமே கண்டுபிடிச்சி தான் சொல்லுவோம். நீங்கள் பொதுவாக வந்து நாம் காலை கடன் முடிக்கிற மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் வந்து காலையில் நம்ம வயலுக்கு போகிறோமா இதை கழட்டி நீங்கள் க்ளீன் பண்ணணும். நீங்கள் தொடர்ந்து ஒரு மாதமோ 10 நாளோ கழட்டி க்ளீன் பண்ணலைன்னா தான் அந்த ஃபாரின் மெட்டீரியல் இது ஃபுல்லாக படிஞ்சிடும். அப்படி படியும் பட்சத்தில் வந்து துணி துவைக்கிற பவுடர் எதுவாக இருந்தாலும் ஊற வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணலாம். வேஸ்ட் யூஸ்டு ப்ரெஷ் இருக்குது பாருங்கள், அந்த ப்ரெஷ்ஷை வந்து டிஸ்க் இது இருக்குது இல்லைங்களா, இதை வச்சு க்ளீன் பண்ணி போடலாம். அப்புறம் HCl ஆசிட்டில் ஊற வச்சு போடலாம். ஸோ அப்படி போடும்போது அந்த வந்து நம்ம அவாய்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த டஸ்ட்டு வந்து உங்களோட கிளியரன்ஸாக இருக்கும். நீங்கள் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா அதை நம்ம போட்டிருக்க சட்டை இருக்குது இல்லைங்களா, அந்த சட்டை வந்து துணி வந்து என்ன சொல்லுதுன்னா, நீ இருக்கிற வரைக்கும் நான் இருக்கிறேன், பட் ஒரு கண்டிஷன், என்னை முறுக்கி புழியாமலும் முதிரை காய வைக்காமலும் இருந்தீங்கன்னா நான் இருக்கேன்றது. நம்ம பராமரிப்புகள் நல்லா பண்ணும்போது இது எல்லா மெட்டீரியலும் லாங் டைம் டியூரேஷன் 25 வருஷத்துலேருந்து 30 வருஷம் நல்லா வந்து லைஃபை கொடுக்கும். இது எல்லாமே LLDP HDP நல்ல மெட்டீரியல், பிளாஸ்டிக்கு ஒரிஜினல் மெட்டீரியல் கொடுத்து ஜெயின் இரிகேஷன். நாங்கள் ஜெயின் இரிகேஷனோட ஒவ்வொரு விவசாயமும் இன்னைக்கு காலையில் ஒருத்தர் வந்து என்னோட பேசிட்டு போனப்ப, நான் போட்டு 30 ஆண்டுகளுக்கு மேலே சொட்டு நீர் வந்துருச்சு, நான் தென்னை மரத்துக்கு வண்டியை விட்டு ஓட்டுறேன், வண்டியை விட்டு எல்லாம் ஏற்றுறேன், எந்த டேமேஜஸும் இல்லை, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சார், எந்த ஒரு ஸ்பேர்ஸும் நான் வாங்கி போடுறதில்ல, ரொம்ப வெரி இதாக தான் ரொம்ப லோவாக தான் பண்ணுறேன், ரொம்ப மகிழ்ச்சியாக திருப்பி சப்சிடியில் நீங்கள் போட்டுங்கன்னா போடலை. பராமரிப்பு தான் ரொம்ப முக்கியம். இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனையை அவாய்ட் பண்ணலாம். இது இல்லை, இது பராமரிப்பில் வருது. எல்லா அக்சசரிஸும் இஸ் அவைலபிள் இருக்குங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு தயாரிப்புக்கு வந்து நிறுவனங்கள் நம்ம வந்து கொடுத்துருவாங்க, விட்டுருவாங்க. நம்ம அப்படி இல்லை. நீங்கள் தனி பாட்டம் வந்து இப்போ இது வேணும்னா இந்த பாட்டம், இந்த ஹேண்டில் மட்டும் தனியாக வாங்கலாம், இந்த டிஸ்கை மட்டும் தனியாக வாங்கலாம், இந்த பாடியை மட்டும் தனியாக வாங்கலாம். நீங்கள் என்ன வேணும்னு கேட்குறீங்களோ அத்தனையும் உங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம். இந்த ஹேண்டில் தனியாக வாங்கலாம், வால்வோட இந்த ஹேண்டில் வந்து நீங்கள் தனியாக வாங்கலாம். எல்லாமே நீங்கள் வந்து பயன்படுத்தி வாங்கிக்கலாம். ஸோ இந்த ஒரு சில இடத்துல வந்து இந்த ஹேண்டில் இல்லைன்னு சொல்லுவாங்க. இந்த ஹேண்டில் நீங்கள் தனிப்பட்ட முறையில் வாங்கலாம். நீங்கள் வந்து இதை நீங்கள் பாருங்கள், இப்போ இந்த வால்வெல்லாம் நீங்கள் பாருங்களேன், நீங்கள் தூக்கி பாருங்கள். இந்த குவாலிட்டி வந்து இது வந்து டபுள் யூனியன் வால்வுன்னு சொல்லுவாங்க. இந்த டபுள் யூனியன் வால்வ் வந்து ஒரு இடத்துல இந்த உள்ளார வாஷரோ ஏதோ ஒரு டேமேஜஸ் வந்தாலும் நீங்கள் தனியாக அந்த பார்ட்டை வாங்கி நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு தடவை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா நம்ம தலைமுறை கடந்து பயணிக்க முடியும். அது இந்த உலகத்திலே ஜெயின் இரிகேஷனால மட்டும்தான் முடியும். குவாலிட்டி நம்ம கொடுத்துட்ருக்கோம். எல்லாருக்குமே வந்து கவர்மெண்ட்டோட சப்சிடி வந்து வாரண்டி பீரியடுங்கிறது 3 இயர்ஸ் சார். நாம மெட்டீரியலுக்கு கொடுக்கறது வந்து 25 இயர்ஸ் சார். 25 இயர்ஸ் வந்து நம்ம கொடுக்குற எல்லா மெட்டீரியல் நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 15 kg இந்த இதை நீங்கள் பிடிங்க, தூக்கி பாருங்க. ஸோ இந்த இதெல்லாம் ஒன்ஸ் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அது வந்து உங்களை வந்து நீங்கள் இது வந்து எந்த ஓப்பன் அட்மாஸ்பியர் சன்லைட்லேயும் சரி மழை காலத்துலேயும் சரி எதுவுமே டேமேஜஸ் வராது. ஒன்ஸ் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். நீங்கள் எப்படி ஒரு வீடு கட்டுறீங்களோ அந்த வீட்டுக்கு நல்ல இன்ஜினியர்ஸு நல்ல கொத்தனார் மேஸ்திரி வச்சு பண்ணுறீங்களோ உங்கள் லேண்டும் அப்படி தான். உங்களோட சொட்டு நீருங்கிறது நான் பேசிக்கலி சொன்னது சயின்ஸ். அந்த சயின்ஸை வந்து கரெக்டாக பயன்படுத்தினா நம்ம எதிர்பார்க்குற மாதிரி அது வேலை செய்யும். அதுதான் விஷயம். வணக்கம், என் பேர் நந்தகுமார். நான் ஜெயின் இரிகேஷன் நிறுவனத்தில் கடந்த 7 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜெயின் இரிகேஷனில் வந்து நம்மளுக்கு என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது அப்படின்றத நான் ஒன்றா உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆட்டோமேஷனில் நம்ம ஜெயின் இரிகேஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது கண்ட்ரோலர், அதுக்கு பயன்படுத்தக்கூடிய செக்ஷனிங் வால்வு, சாலினாய்டல் வால்வுன்னு சொல்லுவாங்க. இந்த வால்வுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ப்ரெஷர் ரிலீஸ் வால்வு,
ஒருவேளை நம்ம வந்து கேட் வால்ஸ் எதுவும் ஓப்பன் பண்ணல ஃபீல்டு லெவலில், நமக்கு டேமேஜ் எதுவும் ஆகக்கூடாது அப்படின்ற பட்சத்துக்கு இந்த நம்ம கேட் வால்வை நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா இதுவே ஆட்டோமேட்டிக்காக ப்ரெஷர் ரைஸ் ஆகும்போது நம்மளுக்கு ஓப்பன் ஆகி நம்மளுக்கு வந்து நம்மளோட சிஸ்டத்தை வந்து சேஃப்கார்ட் பண்ணிடும். ப்ளஸ் இதில் பார்த்தீங்கன்னா வால்வுகள் வந்து நிறைய இருக்குது. இது டபுள் யூனியன் வால்வு 2 இன்ச்சில். இதில் இந்த வால்வில் எந்த ஒரு சின்ன ப்ராடக்ட் போனாலும் நம்ம வந்து மாற்றிக்கலாம். நம்ம கம்பெனிக்கும் மற்ற கம்பெனிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், இதில் சின்ன அசசரிஸ் போனாலும் 10 ரூபா 15 ரூபா செலவுலேயே நம்ம வந்து இதை மாற்றிக்கிறலாம். மற்ற கம்பெனியில் வந்து வால்வை வந்து முழுசாக நம்ம தூக்கி போடுற சூழ்நிலை வரும். ஒவ்வொரு வால்வுமே இதெல்லாம் நம்ம சப்சிடியிலேயே கொடுத்துட்ருக்கோம். ஈவன் இந்த எவ்வளோ எந்த அளவுக்கு இந்த ஹெவியாக இருக்குன்னு பாருங்கள், சப்சிடியிலேயே இதை பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதுக்கு பயன்படுத்தக்கூடிய எல்போஸு, டீ, அப்புறம் நம்மக்கிட்ட வந்து ஸ்ப்ரிங்க்லர் ஐட்டம், ஃபாகர், ஜெட்டு இதெல்லாம் வந்து நிறையா அவைலபிளாக இருக்குது. இந்த ஸ்ப்ரிங்க்லர் ஐட்டம், இந்த தீவன புல்லுக்கெல்லாம் இதெல்லாம் வந்து நிறையா பயன்படுத்துகிறாங்க, நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி எமிட்டர்ஸு, ஜாயினர்ஸு எல்லாமே ஈவன் குவாலிட்டி நல்ல குவாலிட்டியாக நாங்கள் கொடுத்துட்ருக்கோம்.